தளபதி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்தை பத்தியும் த்ரிஷா கூட திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ஏன் அப்படிங்கிறத பத்தியும் கூடிய சீக்கிரம் விஜயும் த்ரிஷாவும் அவங்க தரப்புல ஒரு வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. 2026 வருஷத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் அவரோட மனைவி சங்கீதா விஜய் மேல ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் என்ன நீலாங்கரை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாரு, அதனால நீங்க விவாகரத்து வேணுங்கிற மாதிரியும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது தமிழ் சினிமா வட்டாரத்திலையும் தமிழ் அரசியல் வட்டாரத்திலையும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. அதுலயும் கடந்த ஒரு வார காலமாவே இவங்க 2 பேருமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துட்டு போனாங்களே, அதுதான் இன்னும் பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. சங்கீதா அந்த நடிகை யாரு அப்படிங்கிறத வெளியிடல. எனக்கு அழுத்தம் தரப்பட்டா அந்த நடிகையோட பேரை நான் வெளியிடுவேங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நீ என்ன சொல்றது, நானே ரிவீல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரா, இல்ல அவங்க 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனில் வந்துக்கிட்டது, அந்த காரில் வந்து இறங்கினது, இது எல்லாமே கோஇன்சிடென்ஸா, அதாவது எதாச்சும் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களே குழம்பி போயிருக்காங்க. சொல்லப்போனால் தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கே யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து அவ்வளோ தப்பு பண்ணுறாருன்னா இவ்வளோ ஓப்பனாக பண்ணுவார், அவரு இது எதுவுமே தப்பு இல்லை, நீங்கள் வளர்ந்துகளை பரப்புறபடி பரப்புங்க, மக்கள் என் மேலே வச்சுட்டு நம்பிக்கை எனக்கு அது மட்டும் போதும், நானும் த்ரிஷாவும் ஒன்றா ஒரு மேடைக்கு வரோம் அப்படின்னா அது வந்து எதாச்சும் நடந்தது, இவ்வளோ ஓப்பனாக யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்காரா, இல்லை என்னோட மனைவி என்ன ரிவீல் பண்ணுறது, நானே ஓப்பனாகவே சொல்கிறேங்கிற மாதிரி பண்ணியிருக்காராங்கிற மாதிரி குழப்பம் ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க தரப்புல ஒரு வீடியோவை இப்போ ரசிகர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மகளிர் தின விழாவில் அவர் பேசும்போது, என்னோட பர்சனல் விஷயங்களை பற்றி நீங்கள் ஹர்ட் ஆவதை பார்க்கும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து நாட்டை காப்பாற்றுற வேலையை மட்டும் பாருங்கள், என் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்க, அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தலன்னு சொல்லிட்டாருல, அந்த ஒர்த்தலன்னு வார்த்தையை பயன்படுத்தினாரு பார்த்தீங்களா, அதுதான் இன்னும் பேசும்போதெல்லாம் மாறி இருக்கு. எக்கச்சக்கமான மகளிர் சங்கத்தை சேர்ந்தவங்க, எக்கச்சக்கமான நடிகர்கள் நிறைய பேர், இவ்வளவு ஏன் தாவேகா தொண்டர்கள் உறுப்பினர் நிறைய பேர் கூட எப்படி வந்து கட்டின மனைவியை வந்து ஒரு ஒர்த்தலன்னு சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காரு, கடைசி ஒரு சில வருஷங்கள் கருத்து வேறுபாடு பிரிஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு நடிகை கூட சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் தன்னோட மனைவியை லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்ட மனைவியை வந்து ஒரு ஒர்த்தலன்னு சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இப்போ அவங்க தரப்புல இருந்து வீடியோ வெளியிட்டு, அதுலேயும் குறிப்பாக விஜய் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருமே அவங்க தரப்புல வீடியோ வெளியிட்டு எதுக்காக அந்த ஒர்த்தில் அப்படிங்கிற விஷயத்த அவர் பயன்படுத்தினாரு, அவர் மனைவியை தான் சொன்னாரா, இல்லை அந்த விஷயம் அவ்வளோ வந்து சீரியஸ் கிடையாதுன்னு சொன்னாரான்னு தெரியல, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இன்னொரு பக்கம் த்ரிஷாவும் விஜயும் அந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காக ஒன்றா வந்தாங்க, ஒரே காரில் வந்ததுக்கான நோக்கம் என்ன, அது எதாச்சும் நடந்துச்சாங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா பார்த்திபன், சமுத்திரகனி உட்பட எக்கச்சக்கமான நடிகர்கள் இதை பற்றி கருத்து தெரிவித்து சர்ச்சையில் சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்திபன் போட்ட கருத்துக்கு கூட த்ரிஷா வந்து கொந்தளிச்சு அவங்களோட எக்ஸ்தலத்துலையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஒரு ஸ்டோரி போட்டு அதில் ஏற்படுத்தினாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக விஜய் அப்புறம் த்ரிஷா தரப்புல ஒரு வீடியோ ஏட்டா மட்டும்தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.